Praise the Lord. Hallelujah. Amen. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 13 அவனவனுடைய வேலைப்பாடு 15 முடிய வாசிப்போம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை இன்னைக்கு பிரசங்கம் உங்க மத்தியில நான் பிரசங்கம் பண்ணாலும் அல்லேலூயா எனக்கு ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு புரியும்படி உங்களுக்கு தெளிவா சொல்றேன். Praise the Lord. அல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அல்லேலூயா. ஆண்டவர் இத போன வாரத்திலே வார்த்தையை கொடுத்த எனக்கு ஒன்றும் புரியல. அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒன்றும் புரியல. Praise the Lord. ஆனா அதுக்கப்புறமேட்டு தான் சில காரியங்களை ஆண்டவர் புரிய வச்சார். Praise the Lord. அல்லேலூயா. என்ன அப்படின்னா அதை கூட இன்னைக்கு கூட பாருங்க, ஆண்டவர் இந்த நேரம் வரைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குதுங்க. அல்லேலூயா. உங்களை ஒரு சாதாரண ஒரு விசுவாசியா, ஒரு சாதாரண ஒரு நபரா நான் உங்களை வளர்த்திருந்தேன்னா இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆப்சென்ட் ஆயிருப்பீங்க. ஆமாவா? அல்லேலூயா. ஆமென். ஆனா உங்களை சரியா வசனத்துக்கு நேரா உங்களை நடத்தினதுனால அல்லேலூயா. ஆமென். உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு உங்களை நான் சிட்சித்து இருக்கிறேன். வசனத்தை கொண்டு சிட்சித்து இருக்கிறேன். Praise the Lord. அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த வசனத்துக்கு பயப்படுகிற பயம், அந்த நடுக்கம் உங்களுக்கு இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த நடுக்கத்துக்கு மத்தியிலே நீங்க வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. நீங்க வேணா இன்னைக்கு மணப்பாறையிலையோ தேசத்துல சில சபைகளை தவிர, இப்படிப்பட்ட சபைகளை தவிர பல சபைகள்ல நீங்க பாருங்க, ஜனங்கள் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா. அல்லேலூயா. ஆமென். ஏன் காரணம் என்னன்னா, ஸ்தோத்திரம், அங்க வேலைப்பாடு, ஸ்தோத்திரம், அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாட்கள் வந்துவிட்டது.